ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, திருச்சி மட்டக்களத்து நண்பர்கள் குழு நடத்திய, அதுவும் 30 வருஷங்களாக நடத்திய பூச்செரிதல் விழா தான். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் மொத்தம் 5 ஞாயிற்றுக்கிழமை வருது. 5 ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் அலங்காரம் செஞ்சு அன்னதானம்லாம் போட்டதுக்கப்புறம் ஈவினிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நடந்தே பாத யாத்திரையாக வந்து கோவிலுக்கு, சமயபுரம் கோவிலுக்கு செல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்மாள போயிருந்தோம். அப்போ வந்து பசங்கள்லாம் அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நம்ம பசங்கள்ட்ட பேசிட்டு என்னக்கான்னு சொன்னால், பக்கத்தில் நியரில் வந்து அக்கா, நாங்கள் இது போல் வந்து பூச்செரிதல் விழா நடத்திட்டுருக்கோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணோன்னு சொன்னாங்க. வாங்க நம்ம அம்பாளை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களோட இடத்துக்கு போனேன். பாருங்கள், இது வந்து அவங்க கையாலேயே செஞ்ச திருவுருவம். இந்த திருவுருவத்தை என்னென்னு தான் நம்ம புகைப்படம் எடுத்தாலும் வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை. எப்படியுமே ஒரு ஒளிவட்டம் இந்த அம்பாள் மேலே பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இது ரொம்ப ஒரு அபூர்வமாகவும் எனக்கு தெரிஞ்சது, ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது. யோசித்து பாருங்களேன், என்னென்னு தான் ஃபோட்டோ எடுத்தாலும் நம்மளோட சாமி மேலே ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சிச்சு. ஸோ இது ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இருந்தது. ஸோ நான் பசங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எத்தனை வருஷமாக நடத்துகிறீங்க, எதனால் அன்னதானம் தரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி இருந்தேன். வாங்க நம்ம முழு வீடியோக்குள்ளாரையும் போகலாம். ஹாய் அண்ணா, நான் அப்போ உங்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன். உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. எதுக்காக இங்கே அன்னதானம் தரீங்க? நாங்கள் வந்து 37 வருஷமா வந்து ஒரு நண்பர் குழு ஒன்று வச்சிருக்கோங்க. என்ன 37 வருஷமா நண்பர் குழுன்னு ஒன்று நண்பர் குழு. அதில் வந்து இப்போ 31வது வருஷம் 25 வருஷமா அந்த அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அப்பா, பெரியப்பா, மாமாங்க எல்லாம் செஞ்சு இப்போ நாங்கள் இப்படியே வழியாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் செஞ்ச வருஷம் 25வது வருஷமா இப்போ நாங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. உண்மையிலே பெரிய விஷயம். இப்போ நீங்கள் அங்கே பூ சரி அங்கே நடக்குதுன்னு சொன்னீங்க. அங்கேருந்து அப்புறம் இங்கே வந்து தரீங்கல்ல, இதோட எல்லாருக்கும் முடிச்சிட்டோம். இல்லாதவங்க யாரும் சாப்பிடுவாங்கல்ல, பசியில் இருந்தும் இல்லாமல் இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கலாமே அப்படிங்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நீங்கள் உங்களோட ஊர்? நாங்கள் இங்கே தான், மட்டக்காடு தெரு, நண்பர் குழு, திருச்சி தான். நண்பர் குழு என்ன தெரு? மட்டக்காடு தெரு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாங்கள் வந்து விளையாட்டாக ஆரம்பிச்சது 37 வருஷமா நண்பர் கொண்டு ஒன்று வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. ஓகே. அப்பா, பெரியப்பா, மாமா எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். 37 வருஷமா நண்பர் குழு வச்சு வந்து அதுக்கு ஏதாவது செய்யலாம், வெறும் குழு வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது அங்கிருந்து 6 வருஷத்தில் அதை ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு அன்னதானம் போடலான்னு ஒரு பிளான் பண்ணி இப்போ இந்த வருஷம் 25வது வருஷம் இந்த வருஷம் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் பைசாலாம் எப்படி பண்ணிக்குவீங்க? டொனேஷனில் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த விழா நடக்கிறதுனால நீங்கள் வேண்டுறதை அந்த மகமாயி நிறைவேற்றி தராங்களா? நினச்சது நடக்குது. இப்போ எத்தனை மணிக்கு நீங்கள் விழாவை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இங்கேருந்து சமயபுரம் போகணுங்களா? ஓ, நடந்தே போவீங்களா? சாமி மட்டும் திருச்சியில் வந்து ஃபேமஸ். 5 வாரம் 1000 போகும். அப்படிங்களா? இங்கே விடிய நடக்கும். 5 வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். இந்த மாதம் ஃபுல்லா? இந்த 5 வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஓ, இதுலேருந்து அடுத்த இன்னொரு 4 ஞாயிற்றுக்கிழமை, 5 ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக நடக்கும். நீங்கள் இந்த சாமியை ஏற்றுவீங்களா இல்லை அந்த மகமாயை? செஞ்சிட்டு இருக்க சாமியை தான் ஏற்றுவீங்க. இது வரைஞ்ச வரலாறு கொஞ்சம் சொல்ல முடியுங்களாண்ணா? இதை பற்றி சொன்னீங்கல்ல கிட்ட. வரைஞ்சவர் வந்து வேளாங்கண்ணிக்கு கொடி வரைகிறவர். ஓ, அவர் இப்போ ஆள் இல்லை, இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போயிட்டாரு. ஆனால் இது வந்து 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு வரைஞ்சி. 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. சூப்பர் 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 அண்ணா. முடியாது. எவ்வளோ கேமரா எடுக்க முடியல. கண்டிப்பா. ஓகே, இங்கே போகலாண்ணா. மாலாக்கி வாங்க. அப்படி
இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உயரத்தை விட அதிகமான அளவுக்கு தான் பெரிய பெரிய மாலைகளாக நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. நானும் பார்த்தேன். அதாவது எல்லா வெரைட்டிலையும் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு எல்லா கலர்ஸ்லேயும் எல்லா வெரைட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்காக மாலை செஞ்சுருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த அளவுக்கு வந்து இத்தனை வருடங்களாக நண்பர்களுக்குள்ள சேர்ந்து செய்கிறது பாருங்கள். இப்போ வந்து க்ரௌடு கம்மியாக இருக்குது, ஆனால் ஈவினிங் அப்போ வந்து இங்கே இருக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ பேர் வருவாங்கன்னா ஒரு 200 பேர்கிட்ட வருவாங்க. ஓகே ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓ அப்படிங்களா? நீங்கள் என்ன ஒரு சாமி? இதே ஊர் தான் எல்லாமே. இப்போ அலங்காரம் எல்லாமே நீங்கள் எல்லாமே தயார்படுத்தி கோயிலுக்கும் நீங்கள் வந்துடுவீங்களா? சாமியோடு வந்துடுவீங்க. ஓகே. சரிங்க சார், இந்த வரேன். சார் உங்களோட பேர் இதெல்லாம் சொல்லுங்கள் சார். என் பேர் ரவி. ஓகே. நான் ஒரு 40 வருஷமாக அந்த அலங்காரத்தில் 40 வருஷமாக அம்பாளுக்கு தொண்டு செய்கிறீங்க. நீங்கள் இது போல் வேறு ஊரில் வந்து டெல்லி வரைக்கும் போயிருக்கேன். டெல்லி வரைக்கும் போயிருக்கீங்க? டெல்லி, விசாகப்பட்டினம், ஆக்ரா, செகந்திராபாத், எல்லாமே. இல்லை சாமி, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். இந்த முகம், அம்பாலோட முகம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நார்மலாக இருக்கும். இந்த ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே நம்ம வச்சு தான் பண்ணுறோம். அந்த ஒரு லுக்கு உங்களால் எப்படி கொடுக்க முடியுது? முகத்துக்குள்ளார முகம் போடுறதுன்னா சந்தனத்தில் நிற்காது. டூப்ளிகேட் சந்தனம். ஓ. ஒரிஜினல் கிடையாது. இந்த சந்தனத்துக்கு மேல அந்த உள்ளர பூசணிக்காய் வச்சு அந்த தர்பூசணி இல்லைன்னா பூசணிக்காய் வைப்போம். இந்த ரவுண்டு ஷேப்புக்காக. ஓ. ரெண்டாவது அவ்வளோ வெயிட்டு சந்தனம் வச்சோம்னாக்கா நிற்காது. அதனால அந்த தர்பூசணியும் பூசணிக்காயும் ஸ்டாண்டர்டா இருக்கும் சைஸ். அதுக்கு மேல சாண்டல் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தெய்வ நம்பிக்கையோட அந்த முகத்தை போட்டுட்டே வந்தோம்னா கரெக்டா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நமக்கு மேல பெரியவங்கள்ட்டெல்லாம் கற்றுக்கிட்டது தான் எல்லாமே கற்றுக்கிட்டது. அதோட அதாவது எந்த ஒரு தொழிலுமே அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் செய்ய முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. எந்த தொழிலாக இருந்தாலும் அது ஆண்டவனுக்கு செய்கிற தொண்டில் அதில் சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கம் இருந்ததுனால கண்டிப்பாக அது அப்படியே அந்த கலையாக வந்துச்சு. இது உள்ளே வந்து அடுத்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு அலங்காரம் எல்லாம் செஞ்சுட்டு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிவிட்டு கோவில் முன்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட வீட்லேருந்து பூத்தட்டுகள் எல்லாம் கொண்டு வந்து நண்பர்கள் எல்லோரும் அந்த நண்பர்கள் குழுவில் இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டு எல்லோரும் சமயபுரத்துக்கு பாத யாத்திரையாக கிளம்ப தயாரானாங்க. அப்போ தான் பாருங்கள், இவங்க தான் வந்து நண்பர்கள் குழுவில் இருக்கக்கூடிய நம்மளோட பக்தர்கள். அம்மனை பாருங்கள் முழுசாக அலங்காரம் செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட வீட்லேருந்து வந்து பூவெல்லாம் கொண்டாந்து அம்பாள் முன்னாடி வச்சு தயார்படுத்தி இப்போ நம்ம கோயிலுக்கு எல்லா பசங்களும் கிளம்பிட்டாங்க பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட ஊர்லேருந்து இது போல் சமயபுரத்துக்கு நடந்து சென்ற பக்தர்கள்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.